Hi guys, welcome back to our cricket video. இந்த வீடியோல பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் IPL 2026ல ஒரு ஸ்டார் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரை ட்ரேட் பண்ண போறாங்களா, யாரை கொடுத்துட்டு இந்த ட்ரேட மும்பை இந்தியன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா IPL 2026ல RCBக்கு புது ஹோம் கிரவுண்ட் கொடுக்க போறாங்களா அப்படின்னு தான் பார்க்க போறோம். இன்னும் பல கிரிக்கெட் அப்டேட்ஸ் பார்க்க போறோம். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்டேட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட இந்தியன் டெஸ்ட் டீம் பாத்தீங்கன்னா அவங்க 4th டெஸ்ட் ஆடிக்கிட்டு இருக்காங்க. Day 3 முடியறப்ப இங்கிலாந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட 539 for 7 முடிச்சிருக்காங்க. சோ இந்த டெஸ்ட் எப்படி போக போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா ஆல்ரெடி இந்தியா பாத்தீங்கன்னா 196 ரன்ஸ் பிகைன்ல இருக்காங்க, இங்கிலாந்து 196 ரன்ஸ் லீட்ல இருக்காங்க. சோ இந்த டெஸ்ட் இன்னமே இந்தியா ஜெயிக்கணும்னா இந்தியா ஒரு மிராக்கல் பண்ணி தான் ஜெயிக்கணும். Day 4ல வேற என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த டெஸ்ட் எப்படி போக போகுதுன்னா. ஆனா இந்தியா ஜெயிக்கணும், இந்தியா ஒரு மிராக்கல் பண்ணி ஆகணும், அப்பதான் இந்த டெஸ்ட் ஜெயிக்க முடியும். சோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இதை தொடர்ந்து கௌதம் கம்பீர்னால ஏகப்பட்ட கிரிட்டிசைசன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. கௌதம் கம்பீர் அஸ் டெஸ்ட் கோச்சா இனிமேல் தொடர்ந்து கண்டினியூ ஆகணுமானே இப்போ ஒரு டவுட் வருது. ஏன்னா தொடர்ந்து நியூசிலாந்துக்கு எதிராக ஹோம் டெஸ்ட் சீரியஸ் லூஸ், அப்புறம் ஆஸ்திரேலியால BGT லூஸ், அடுத்தது இங்கிலாந்து டெஸ்ட் சீரியஸ்னு இப்ப போற நிலைமையை பார்த்தா மோஸ்டா இந்தியா தோக்க சான்ஸ் இருக்கு இந்த டெஸ்ட் சீரியஸ. சோ அதனால கௌதம் கம்பீர் அஸ் டெஸ்ட் ஹெட் கோச்சா ஒரு டவுட் இருக்கு. அஸ் ஒயிட் பால் கோச்சா கௌதம் கம்பீர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டெஸ்ட் ஹெட் கோச்சா அப் டு த மார்க்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லன்னு தான் சொல்லி ஆகணும். என்ன இருந்தாலும் கௌதம் கம்பீருக்கு ஸ்ட்ராங் பேக்கிங் BCCI சைட்ல இருந்து இருந்தாலும் ஒரு டெஸ்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் புவரா தான் இருக்கு. சோ அதனால கௌதம் கம்பீருக்கு மேபி டெஸ்ட் ஹெட் கோச்ல இருந்து விளக்கம் கொடுக்கப்படலாம். சோ அதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் புது ஹெட் கோச்சை கூட அப்பாயிண்ட் பண்ணலாம். அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். BCCI இந்த டெஸ்ட் சீரியஸ் எப்படி ரிசல்ட் போதோ அதை வச்சுதான் டிசைட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கௌதம் கம்பீர் தொடர்ந்து டெஸ்ட் கோச்சா இருக்கணுமா இந்தியாவுக்கு அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் IPL 2026ல ஒரு ஸ்டார் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரை ட்ரேட் பண்ண போறாங்களா, யாரை கொடுக்க போறாங்கப்பா மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா தீபக் சகரை கொடுத்துட்டு ஜஸ்பிரீத் பும்ரா ட்ரெண்ட் போல்ட்டுக்கான இன்னொரு பவுலிங் பார்ட்னரை தேடுறதா இப்போ வரைக்கும் ரிப்போர்ட்ஸ் வருது. பல சோர்சஸ் இதை ரிப்போர்ட் பண்றாங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து இப்ப ஆக்டிவா ட்ரேட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சகரை கொடுத்துட்டு முகமது ஷமியை வந்து வாங்குற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஐடியால இருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் வருது. சோ அதுக்கான டாக்ஸ் SRH ஓட போயிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. பட் இந்த நியூஸ்ல எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் மும்பை இந்தியன்ஸால எது வேணாலும் பண்ண முடியும். அதுக்கான பெரிய ட்ரேட் எக்ஸாம்பிள் ஹார்திக் பாண்டியா தான். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ்க்கு வருவாரு குஜராத் டைட்டன்ஸ் சேர்ந்து. அப்படிப்பட்ட ட்ரேட் எல்லாம் மும்பை இந்தியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸால ட்ரேட்ல எது வேணாலும் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ண போறாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த ட்ரேட் நடந்துச்சுன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். தீபக் சகர் போன வருஷம் நல்லா போடல, முகமது ஷமியும் போன வருஷம் நல்லா போடல. பட் முகமது ஷமி ஒரு ஸ்கில் உள்ள பவுலர். ஸோ அதனால இந்த ட்ரேட் நடந்தா மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிவாங்க. நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ட்ரேட் நடக்க சான்ஸ் இருக்கா, முகமது ஷமி மும்பை இந்தியன்ஸ்க்கு வர சான்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட RCBக்கு IPL 2026ல ஹோம் கிரவுண்ட் சேஞ்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா பெங்களூர்ல அந்த ஸ்டாம்பட் இஷ்யூ நடந்துச்சு, அதை பத்தி பேசிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டி என்ன சொல்லிட்டாங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியம் இஸ் அன்ஃபிட் டு ஹோஸ்ட் லார்ஜ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால அங்க பெரிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடத்த முடியாது. சோ அதனால மேட்சும் நடத்த முடியாததுனால IPL 2026ல RCBக்கு ஒரு புது ஹோம் கிரவுண்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் ரிப்போர்ட்ஸ் வருது. அது எந்த கிரவுண்ட்லாம் தெரியல. ஆனா சின்னசாமியில IPL 2026 நடக்காது. ஏன்னா அந்த கிரவுண்டை வந்து அன்சேஃப்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க அந்த ஜுடிஷியல் கமிட்டி. சோ அதனால IPL 2026 இனிமேல் சின்னசாமி ஸ்டேடியத்துல நடக்காது. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.